இந்த மாலை வேளையிலும் உலக இரட்சகரே, இயேசுவின் இரட்சகரே, உண்மையான தெய்வமே, ஒரே தெய்வமே, மாசில்லாதவரே, ஆண்டவரே, தீங்குக்கு மனசாப்படுகிற தகப்பனே, இந்த வேளையில் உம்மை நோக்கி முட்டங்கால் படி இருக்கிற ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்காக, வாலிப யௌவன ஜனத்துக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே, வயதானவர்களுக்காக மன்றாடுகிறேன். கிருபை 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 இரக்கம் இறங்கி வருவதாக. செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் கர்த்தாவே. இந்த வேளையில் கர்த்தாவே இறங்குங்க கர்த்தாவே. நல்ல கோடை மலைகளை கட்டளையிடுங்க கர்த்தாவே. இந்த உஷ்ணத்தை மாற்றி தாங்க அப்படி தாங்க முடியல கர்த்தாவே. நீங்க ஆண்டவரே, வெயிலும் மழையும் உம்முடைய கருத்தில் இருக்குது ஐயா. நல்ல மலைகளை கட்டளையிடுவீராக. என்னுடைய தேசத்தை நினைத்தருள்வீராக. உம்முடைய வருகை வெகு சீக்கிரமாக வருவதாக இயேசுவின் வழியாக வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 112 1-2 அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவருடைய கட்டைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். செம்மையானவர்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். உன்னுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். உன்னுடைய சந்ததி பெயர் பெற்று விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எங்கள் ஊர் பக்கத்திலே ஒரு அம்மையார் மிகவும் கர்த்தருக்கு பயந்து நடப்பார்கள். அவர்களுடைய கணவர்கள் இறந்து போய்விட்டார்கள். இந்த அம்மையார் மிகவும் பயந்து நடப்பார்கள். ஓய்வு நாள் தோறும் ஆலயத்தில் இருப்பார்கள். சரியான வறுமையிலே போராடி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களிடத்தில் ஒரு பொய் இருக்காது. அந்த இடத்துல அவர்களிடத்தில் ஒரு மாறுபாடு இருக்காது. எல்லாரும் அந்த அம்மாவை எல்லாரும் ஒரு ஜெபத்தாய் ஜெபத்தாய் என்று அழைப்பார்கள். ஜெப வீராங்கனையாக இருந்தார்கள். 3 பிள்ளைகள் மிகவும் வறுமையோடு போராடி இரவெல்லாம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த பகுதியில் நூல்கள் உண்டு. அந்த நூல்களை நொய்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருப்பார்கள். கிடைக்கிற வேலைக்கு போவார்கள். கிடைக்கிற வருமானத்தில் சந்தோஷமாக ஆண்டவருக்கு என்று காணிக்கை கொடுப்பார்கள். கர்த்தருக்கு பயந்த பிரியமானவர்களே, சிறு 3 பிள்ளைகளை தவிக்க விட்டு கணவரை ஆண்டவர் எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த அம்மாவுடைய நேர்மையான வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை, ஆண்டவரை முன்னிட்டு டெய்லி பிள்ளைகளை ஆசீர்வதித்து கொண்டே இருந்தார்கள். 3 பேரும் உயர்ந்த நிலையிலே வந்து விட்டார்கள். அந்த கிராமத்திலேயே அந்த 3 பேருக்கும் அந்த பணத்தினுடைய திரட்சி, அந்த செல்வாக்கினுடைய திரட்சி யாராலும் ஒன்று செய்ய முடியவில்லை. பிரியமானவனே, வேதம் சொல்லுகிறது, செம்மையானவருடைய வம்சம் பூமியில் ஆசீர்வதிக்கப்படும். நீ உன்னுடைய சந்ததிக்கு என்னத்தை தேடி வைத்துக் கொண்டிருக்கிறாய்? அநியாய செல்வம் ஒன்றுக்கும் உதவாது. அநியாயத்தினுடைய திரவியம் ஒன்றுக்கும் உதவாது. நீ எதை தேடி வைத்துக் கொண்டிருக்கிறாய்? கர்த்தருக்கு முன்பதாக உன்னுடைய காணிக்கையை, உன்னுடைய தசமபாகத்தை நேர்மையாக செலுத்த முடிகிறதா? கர்த்தருக்கு முன்பதாக உன்னுடைய ஜீவியம் சரியாக இருக்கிறதா? நீ விரும்புகிற உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் இந்த தேவனுக்கு நீ பயப்பட்டே ஆக வேண்டும். அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிறார். ஓடி ஓடி என் பிள்ளைகளுக்காக சேர்க்கிறேன் என்று தவறான முறையில் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்காதே. செம்மையானவர்களுடைய வம்சம் பூமியிலே ஆசீர்வதிக்கப்படும். நன்றாக புரிந்து கொள். செம்மையானவர்களுடைய வம்சம், கர்த்தருக்கு பயப்படுவருடைய இருதயம் வாழும். கர்த்தருக்கு பயப்படுற சந்ததி வாழும். நீ எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்? என் பெரிய பிள்ளைக்கு அதை சேர்த்துட்டேன், என் 2வது பிள்ளைக்கு அதை சேர்த்துட்டேன். கர்த்தருக்குள்ளாக சேர்த்து வைத்திருக்கிறாயா? ஆலயத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கிறாயா? வேதத்தை வாசிக்க வைத்துக் கொண்டிருக்கிறாயா? செம்மையானவருடைய வம்சம் பூமியிலே ஆசீர்வதிக்கப்படும். நன்றாக புரிந்துக்க. இது வரைக்கும் நீ பைபிளை எடுத்து படிக்கலன்னா இந்த சங்கீதம் 112 2வது வார்த்தையை எடுத்து படியா. செம்மையானவருடைய வம்சம் தான் ஐயா பூமியில் ஆசீர்வதிக்கப்படும். நீ வாழலாம் ஐயா. நான் என்ன சொல்கிறேயா, நீ செல்வ செருக்கில் வாழலாம் ஐயா. 50 வயசில் நீ டிக்கெட் வாங்கிட்டாயா. ஆனால் ஒருத்தன் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கையா. 85 வயசில் டிக்கெட் வாங்குறாங்க. யாரையா பெற்று 85 வயசு வரைக்கும் வாழ்கிறான் அவன் தான் ஐயா போயிட்டு. ஆக கர்த்தருக்கு பிரியமானவரே, உன்னுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? உன்னுடைய பேரன் பற்றி நன்றாக இருக்க வேண்டுமா? ஓ என் தேவனே, என்னை நினைத்தருளுங்க ஐயா. தாவீது இறந்து போன பிறகு ஐயா, தாவீதுடைய வம்சத்தை அப்படியே நினைவு கூர்ந்தார் ஐயா. ரெகொபெயாமை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார் ஐயா. அவன் சந்ததி முழுமையாக என் தாசனாகிய யாக்கோ, என் தாசனாகிய தாவீது நினைவு கூர்ந்தார் ஐயா. தாவீதுடைய சந்ததி, அந்த சந்ததியிலே ஆண்டவர் வந்து பிறந்தாரியா. இன்றைக்கு நீ எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாய்? கர்த்தருக்கு விரோதமாக ஓடிக்கொண்டிருக்கிறாயோ, அது நிற்காது, அது நிலைக்காது. ஆனால் செம்மையானுடைய வம்சம் பூமியிலே ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு ஓலை குடிசையில் இருந்தாலும் அந்த வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு வேலை இல்லாமல் இருந்தாலும் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அங்கே சாப்பாட்டுக்கு திணறி கொண்டிருந்தாலும் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் ஐயா. எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறார் தேவன். அவர் விளையாட்டுக்காரர் அல்ல ஐயா. அவர்கிட்ட விளையாட முடியாது ஐயா. உன் சாக்கு போக்கில் அங்கே செல்லாது ஐயா. ஒரு காலம் வரையா, என்ன நேரத்தில் என்ன நடக்கும் மனுஷன் அறியான். உனக்கு எனக்கு என்ன நடக்கும்னு தெரியாதுயா.
உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? நீ நன்றாக வாழ வேண்டுமா? நீடித்து வாழ வேண்டுமா? உபாகமம் 28 சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு இரக்கத்தை தேடி வச்சிருக்கிறார் ஐயா. உன் மேலே இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறா. உன் பிள்ளை மேலே கையை வையா, உன் பேரை மேலே கையை வையா. ஆண்டவரே, என் சந்ததியை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, நல்லா இருப்பாங்க ஐயா. உன் சந்ததி வாழும், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உம்மை சோத்தரிக்கிறோம், சோத்திரம் சோத்திரம் ஐயா. செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு பயந்து நடக்கிறேன் என்று எங்களுடைய மனம் போன போக்கிலே நான் போகக்கூடாது ஐயா. உங்களுடைய கற்பனைகளுக்கு விரோதமாக கையெடுக்காதபடி காத்து கொள்ளுங்க கர்த்தாவே. உமக்கு பயந்து நடக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபை கூட இருப்பதாக, தேவ சமாதானம் இருப்பதாக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரோடு தேவ சமாதானம் இருப்பதாக. இயேசுவின் வழியாக வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென்.